இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை குடும்பம் என்ற தலைப்பிலே நாம் சற்று தியானிப்போம். குடும்பம் கர்த்தர் ஆதியிலே உருவாக்கிய ஒரு உறவு. ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஒரு குடும்பமாக உருவாக்கி தந்தார். அவர் உருவாக்கி தந்த முதலாம் குடும்பத்தின் மூலமாக நாம் இப்பொழுது குடும்பங்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தந்த குடும்பம் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் இன்று சில வேத வசனங்களின் மூலமாக சற்று தியானிப்போம். கர்த்தர் விரும்பும் குடும்பமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறதா? கர்த்தர் நம்மில் விரும்பும்படியான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை நம் அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையாக காணப்படுகிறதா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு குடும்பம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை பற்றி, கர்த்தர் அந்த குடும்பத்தை எதனால் ஆசீர்வதித்தார், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களிடம் காணப்பட்ட குணநலங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். வேதத்திலே யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால், கர்த்தர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தார். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், யோபு அவனுடைய குடும்பத்தை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தார் என பார்க்கிறோம். யோபுவின் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது. கர்த்தரால் பாதுகாக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது. கர்த்தர் யோபுவின் வீட்டையும் வீட்டில் உள்ளவர்களையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவனை பாதுகாத்து வந்தார். மேலும் யோபு தான் கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளிலும் அவனுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான பலன்கள் கிடைக்கும்படி செய்தார். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தர் இரவும் பகலும் கண்ணோக்கமாய் யோபுவின் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார் என நாம் இந்த வேதவசனத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். அப்படிப்பட்டதான பாதுகாவலை கர்த்தர் யோபுக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? யோபு மற்றும் யோபுவின் குடும்பம் அந்த கிருபையை பெற அவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்கள் என்பதை பற்றி நாம் சற்று தியானிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். யோபு அவனுடைய வீட்டின் குடும்ப தலைவன். யோபுவின் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியாக இருந்ததாம், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் வாழ்ந்து வந்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோபு வாழ்ந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் வாழும் காலகட்டமாக இருந்தாலும் சரி, உத்தமனும் சன்மார்க்கனுமாக நாம் வாழ முடியுமா என்றால் அது முடியாத காரியம். ஏனென்றால் நாம் சாதாரண மனிதர்கள். பல நேரங்களிலே நாம் பல விஷயங்களில் நாம் தவறுகளாக காணப்படுகிறோம். எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இப்படி உத்தமனும் சன்மார்க்கனுமாக வாழ முடியும் என்றால் ஆவியின் கனிகளை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடம் ஆவியின் கனிகள் ஒன்று கூட இருக்காது. அப்படி இருந்தாலும் அவற்றில் நாம் முழுமையாக நாம் கை கொண்டு வாழ்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆவியின் கனிகளை பற்றி வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது. அந்த கனிகள் முழுமையாக இருக்கும் ஒருவர் உத்தமனாகவும் சன்மார்க்கனுமாக காணப்படுவார். நாம் அப்படிப்பட்டதான ஆவியின் கனிகளை பெற நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நாமும் உத்தமனும் சன்மார்க்கனுமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
கர்த்தர் விரும்பும் குடும்ப வாழ்க்கை அதுதான். மேலும் யோபு எப்படிப்பட்டவராக இருந்தார் என வேதத்திலே பார்க்கிறோம். யோபு 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மக்களை சந்திக்கும் போது அவன் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலவும் இருந்ததாக கூறுகிறார். யோபு சம்பத்து கூடினவனாக காணப்படுகிறார், உயர்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற யோபு இராணுவ தலைவர் போல எங்கும் மேடை போட்டாலும் எங்கே சென்றாலும் அவருக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கிறது. கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்தார். அப்படிப்பட்டதான் உயர்ந்த சூழ்நிலையில் இருக்கும் யோபு என்ன செய்கிறார் பாருங்கள். துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனைப் போலவும் இருந்ததாக பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு உயர்வு வருகிறது என்றால் தன் கீழ் இருப்பவர்களை நோக்கி பார்ப்பதே கிடையாது. ஆனால் யோபு அப்படிப்பட்டவர் அல்ல. யோபு துக்கப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், ஏழைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை தேற்றுகிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக காணப்பட்டார் என வேதத்திலே பார்க்கிறோம். எவ்வளவுதான் பணம் வசதிகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே அவர்கள் ஏழைக்கு இறங்கி ஏழைகளுக்கு உதவும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. யோபு இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோபுவின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? யோபுவுக்கு 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 பெண் பிள்ளைகள். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்திலே பார்ப்போமானால் யோபுவின் 7 பிள்ளைகள், 7 குமாரரும் தங்களுடைய ஒவ்வொரு நாட்களிலும், வாரத்திலே 7 நாட்கள், ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு சகோதரனாக தன்னுடைய 3 சகோதரிகளுக்கு விருந்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சகோதரரும் 3 சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாட்களும் 7 நாட்களும் விருந்து கொடுக்கிறார்கள். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் சொல்லிக் கொடுத்ததின் காரணமாக குடும்பத்துக்குள்ளாக ஐக்கியம், சகோதர சிநேகம் காணப்பட்டதாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. சகோதர சிநேகத்தின் காரணமாக மட்டுமே அந்த உபசரிக்கும் நிகழ்வுகளை யாராயினும் எடுக்க முடியும். ஐக்கியம் இல்லை என்றால் உபசரிப்பு இருக்காது, யாரையும் ஏற்றுக்கொள்ளும் மனது இருக்காது. யோபுவின் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே ஐக்கியமாக ஒருவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியோடு வாழும்படியாக யோபு தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தரின் வழியிலே நடத்தியிருக்கிறார். மேலும் நாம் பார்ப்போமானால் யோபு தன்னுடைய பிள்ளைகள் அதுபோன்று விருந்து செய்யும் போது எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் அறியாமல் ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி அவர்களுக்காக பலியிட்டதையும் பார்க்கிறோம். அவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று யோபு எண்ணினார். யோபுவின் மனைவியை பற்றி நாம் பார்ப்போமானால் யோபுவின் மனைவி, யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு பருக்களால் வாதிக்கப்பட்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கும்போது யோபுவின் மனைவியால் தாங்க முடியவில்லை. தன்னுடைய கணவர் படும் அவஸ்தைகளை அவளால் தாங்க முடியவில்லை. அதனால் அவள் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறாரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று கூறுகிறார். மிகவும் கடினமான வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை யோபு எந்த சூழ்நிலையில் கேட்கிறார்? ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கும் தருணத்திலே கேட்கிறார். ஏற்கனவே வியாதியின் வேதனை அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை அவரை துக்கப்படுத்தியிருக்கும். ஆனாலும் யோபு என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ பைத்தியக்காரி போல் பேசுகிறாய் என்று அவளை கடிந்து கொண்டு அவளுக்கு புத்தி சொல்கிறார். பாருங்கள், யோபு சொன்ன புத்திமதிகளை அவரது மனைவி ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்னால் யோபுவிடம் அவள் தர்க்கம் பண்ணவோ எதுவுமே செய்யவில்லை. குடும்பத்துக்குள்ளாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வதை பின்பற்றி வாழ்ந்து வந்தார்கள். யோபுவின் புத்திமதிகளை யோபுவின் மனைவி ஏற்றுக்கொண்டார். நன்றாக பார்த்தோமானால் யோபுவின் கஷ்ட சூழ்நிலையில் யோபுவின் மனைவி அவளை விட்டு போகவில்லை. இப்படிப்பட்டதான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது பாருங்கள், அவனுடைய சகோதரர்கள் இன்னும் அவனுக்கு அறிமுகமானவர் அனைவரும் அவனோடு வந்து போஜனம் செய்து
அவனுக்கு பொன்னாபரணத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று. யோபுவின் குடும்ப வாழ்க்கையிலே அவன் சகோதரர்களுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். அனைவரையும் அனுசரித்து வாழ்ந்தான். அனைவருக்கும் சாட்சியாக வாழ்ந்ததினால் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய நண்பர்கள் யாவரும் அவனுடைய துக்கம் முடிந்தவுடனே வந்து அவனுக்கு பொன்னாபரணங்களை கொடுத்து அவன் மறுபடியும் தன்னுடைய நிலையில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்படிப்பட்டதான குடும்பமாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பமும் வாழும்படியாக காணப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் விரும்பும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சற்று தியானித்தோம். யோபு எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாரோ, யோபுவின் குடும்பம் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, அதுபோன்ற வாழ்வை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாழ்ந்து ஆண்டவரே மற்றவர்களையும் சிநேகிக்க மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழும் வாழ்க்கையை வாழும் குடும்பமாக நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். மீட்பர் பாதம் பணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன்.